ஆண்டவர் இந்த அருமையான இரவு நேரத்திலே நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்கின்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசும்படியாக எனக்குள்ளே பகிர்ந்து கொண்ட இந்த தேவனுடைய வார்த்தை. நீங்கள் இந்த சம்பவத்தை அறிவீங்க. இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த பிலிப்பி பட்டணத்தில் ஆண்டவரை பற்றி அங்குள்ள ஜனத்தோடு அவர் பேசுகிறார். அதற்கு முந்தின வேத வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிலிப்பி பட்டணத்தில் சென்று ஊழியம் செய்ததான அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கே சொல்லும்போது ஜனங்களில் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஆராதிக்கிற ஜனங்களாக மாறுகிறார்கள். அதன் மூலமாய் உண்டான சில பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அந்த பவுல் அங்கே சிறையில் கொண்டு போய் வைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்படி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடுகிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அந்த ராத்திரி நேரம், அதாவது நடு ராத்திரி நேரம், இது முன்னிரவு நேரம். ஆனால் பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது நடு ராத்திரியில் தேவனை துதித்து பாடுகிறார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவங்க சரீரம் தேவனை துதிப்பதற்கேற்ற ஒரு விடுதலையான ஒரு சூழ்நிலையில இல்லை. பயங்கரமான ஒரு அடிக்கப்பட்டு சரீரத்தில் அந்த பாதிப்போடு கூட சிறைச்சாலையிலே அவர்கள் தொழுமரத்தில் மாற்றப்பட்டிருந்ததான பயங்கரமான ஒரு வேதனை நிறைந்த நேரம். அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விடுதலையா இல்லை. இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது போல அவர்கள் அமர்ந்திருக்கவில்லை. அந்த சிறையிருப்பு நேரத்தில் கூட தேவனை துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப என்ன நடந்தது? சடுதியிலே அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிரும்படி பூமி மிகவும் அதிர்ந்து உடனே அந்த கதவுகள் திறவுண்டது. அங்கிருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை என்று சொன்னாலே பல ரூபத்தில் உள்ள காரியத்தின் நடுவிலிருந்து ஒரு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, அப்புறம் நம்முடைய பயத்திலிருந்து. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்ருவோம்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கப்பட்ட அந்த ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. பயத்தோடு கூட தான் அங்க இருந்திருக்க முடியும். ஆனா இவர்களோ தேவனை துதித்தார்கள். அவர்களோடு கூட இன்னும் அநேகர் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த 2 பேர் மாத்திரம் தேவனை துதித்தார்கள். காரணம், இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஊழியக்காரர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். சொல்லுங்க, அவர்கள் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எந்த பாடு, எந்த பிரச்சனை, எந்த நெருக்கம், எந்த சோதனை இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பது. அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடுகிற அந்த பாடலின் சத்தம் பரலோகத்திற்கு போகுது. எங்க போகுது? இன்றைக்கெல்லாம் நம்ம எல்லாம் இணைந்து பாடினோமே. அருமையான அண்ணன் பாடினார்கள், சகோதரி பாடினார்கள், பிள்ளைகள் பாடினார்கள்.
நீங்க எல்லாம் சேர்ந்து பாடினீங்க, நான் கூட கைத்தட்டு பாடினேன். இந்த பாடலின் சத்தம் போய் சேருகிற இடம் எது அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல சிங்காசனத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த பாடலின் சத்தம் போய் சேர்ந்துடும். ஹல்லேலூயா. அதுவும் சிறு பிள்ளைகள் பாடிட்டாங்கன்னா அது டைரக்டா போய் சேர்ந்துருமா. சிறு பிள்ளைகள் தேவனை துதித்து பாடுகிற அந்த பாடலின் சத்தம் ஆண்டவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுதான் பவுலும் சீலாவும் அந்த நெருக்கடியான வேதனையான அந்த நேரத்தில் கூட அவர்கள் தேவனை துதித்து பாடின அந்த பாடல் சத்தம் பரலோகத்துல போய் தேவனுடைய சன்னிதானத்திற்கு போன போது அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அங்கே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி அதிரும்படியான தேவ வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. பூமி அதிரும்படியான தேவ வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அப்போ பவுலும் சீலாவும் கட்டவிழ்க்கப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பவுலும் சீலாவும் கட்டவிழ்க்கப்பட்டார்கள். கூடவே கட்டப்பட்டிருந்த மற்றவர்களுமே கட்டவிழ்க்கப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அந்த நாடில் அவர் ஏற்படுத்துகிறார். அப்ப சிறைச்சாலைக்காரன், அந்த சிறையில் இருந்த ஜனங்களை பாதுகாக்கிற அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த நேரத்துல நடுராத்திரியில எல்லாரும் செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா தூங்குகிறதா. நடுராத்திரியில் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆமா, காலையில இருந்து மாலை வரைக்கும் நல்ல வேலைகளை செய்து நம்ம சரீரத்தில் இருக்கிற களைப்பு தீரணும்னா என்ன செய்யணும்? ராத்திரியிலே படுத்து தூங்கி இளைப்பாறுதல் அடைந்து அடுத்த நாள் மற்ற காரியங்களை செய்கிறதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அந்த மாதிரி அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த நேரத்தில் அவன் நித்திரையா இருக்கிறான். நித்திரை தெளிந்து அவன் எழுந்து பார்க்கும்போது கதவுகள் எல்லாம் திறந்து கிடக்கிறது. அங்கே அவன் அதை பார்த்ததும் சிறையாய் வைக்கப்பட்ட எல்லாரும் ஓடி போனார்கள் என்று நினைத்து தன்னைத்தானே பட்டயத்தினால் குத்தி கொள்ள எத்தனிக்கிற போதுதான் பவுல் சொன்னாரு, மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அவன் நினைக்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஏன்னா சிறைச்சாலை கதவை திறந்து கிடக்கும் போது அந்த திறந்திருக்கிற கதவு வழியாக எல்லாரும் ஓடி போயிருப்பார்கள். அப்போ தனக்கு மேலிருக்கிற அதிகாரிகள் என்னை துன்பப்படுத்துவார்கள் என்று எண்ணின இந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை குத்தி தனக்கு தானே சாவை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனைக்கிற போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த பவுல் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ அதை தொடர்ந்து அந்த சிறைச்சாலைக்காரன் அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடியுது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடியுது. சிறைச்சாலையில அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம், சிறைச்சாலையிலே ஆண்டவர் செய்த அந்த மகிமையான ஒரு காரியம், சிறைச்சாலை அந்த பூமியை அதிரத்தக்கதாக தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை விடுதலையாக்கி அவர்களோடு கூட கட்டப்பட்ட நிலையில் இருந்தவர்களை எல்லாம் விடுதலையாக்கி விட்ட பிறகு அப்ப அந்த சம்பவத்தை பார்த்த, அந்த நடந்த காரியங்களை கவனித்த அந்த சிறைச்சாலைக்காரன் இருதயம் அசைக்கப்பட்டது. சிறைச்சாலைக்காரனுடைய இருதயம் அசைக்கப்பட்டது. ஏன்னா இந்த நாளுக்கு முந்தின நாள் வரை அன்றைக்கு நடந்த மாதிரி ஒரு சம்பவம் அதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலையில எத்தனையோ பேர் இருக்கிறத என்ன செஞ்சிருந்திருப்பான், பார்த்திருந்திருப்பான். எவ்வளவோ அந்த சிறை கைதிகளை அவன் பார்த்திருந்திருப்பான். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது நாள் வரைக்கும் என்ன செய்யல, அந்த சிறைச்சாலையில நடைபெறவே இல்லை. இது நாள் வரைக்கும் சிறைச்சாலையில் அந்த மாதிரி காரியம் என்ன செய்யல, நடைபெறவே இல்லை. ஏன்னா அது வரைக்கும் இந்த மாதிரி கர்த்தரை குறித்து சொல்லுகிறவர்கள் அந்த சிறைச்சாலையில போய் என்ன செய்யல, அடைக்கப்படல. அந்த சிறைச்சாலையிலிருந்து தேவனை துதிக்கிற சத்தம் என்ன செய்யல, எழும்பல. என்ன சத்தம் எழும்பி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிறைச்சாலையில என்ன சத்தம் எழும்பி இருக்கும்? சிறைச்சாலையில என்ன சத்தம் எழும்பி இருக்கும்? சிறையில போய் இருந்தா தானே தெரியும் அப்படிங்கிறீங்களோ? சிறையில போய் இருந்தா தானே தெரியும். இப்ப நாங்க வட மாநிலத்திற்கு ஒழித்து போகும்போது எங்களை கொண்டு போய் ஜெயில போட்டிருந்தாங்க. அப்ப ஜெயில போட்டா, ஜெயில நான் இருந்த ஜெயில் ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவரை தொட்டி சொல்றதற்கு போகும்போது கொண்டு போய் ஜெயில வச்சு அங்க காஞ்ச ரொட்டி தந்தாங்க.
காஞ்ச ரொட்டியை தின்னுட்டு ஒரு 7 நாள் அந்த ஜெயிலில் இருந்து. அப்போ அந்த ஜெயிலில் எல்லாரும் புலம்பிகிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் அந்த சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையில் நல்லா அப்படியே நீளமாக இருக்கும். ஒரு 60 பேர் இருக்கலாம். 128 பேர் இருந்தோம். 60 பேர் இருக்கக்கூடிய அறையில் எத்தனை பேர் இருந்தோம்? 128 பேர் இருந்தோம். 60 பேர் இருந்தாச்சுன்னா இந்த பக்கத்தில் ஒரு 30 பேர் படுக்கலாம், இந்த பக்கத்தில் ஒரு 30 பேர் லைனாக நினைச்சலாம் படுக்கலாம். ஆனால் 128 பேர் அப்படின்னா 60 120 டபுளுக்கு மேலே தாண்டிட்டு மட்ட மல்லாக்கம் படுக்க முடியாது, கூறும் படுக்க முடியாது, ஒன் சைடாக தான் படுக்க முடியும். எல்லாரும் இந்த செங்கல் அடுக்கின மாதிரி அடிக்க வச்சிருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரம் இப்படி படுத்த உடனே இந்த பக்கத்தில் அப்படியே என்ன செஞ்சிடும், பிளட் சர்க்குலேஷன் என்றோம். திரும்பி படுக்கணும். திரும்பி படுக்கிறதுக்கு இப்படி திரும்பினா அங்கே ஒருத்தையும் குத்துவான். எனக்கு தமிழ் தான் தெரியும், அவங்க பேசுகிற ஹிந்தி தெரியாது. என் கூட ஒரு அண்ணன், எனக்கு அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ண வந்தவர், அவருக்கு அந்த மொழியெல்லாம் தெரியும். இப்போ அதில் ஒரு பெரிய புண்ணியம் என்னன்னா, அந்த ஜெயிலில் வந்து பயங்கர குளிர், பயங்கரமான குளிர் இருக்கும். ஒரு பெட்ஷீட் தான் 2 பேருக்கு, ஒரு பெட்ஷீட் தான் 2 பேருக்கு தருவாங்க. ஆனால் நான் உள்ளே போகிறேன், அந்த அண்ணனும் உள்ளே போகிறோமா, ஜெயிலுக்குள்ளே போகிறோம். மொத்தம் 10 பேர் ஒழித்து போகும்போது பிரித்து செயலில் போடப்பட்டது. இப்போ நானும் அந்த அண்ணன் தான் ஒரு அறையில் இருந்தோம். எங்கள் கூட இருந்த மற்ற 3 பேர் இன்னொரு அறையில் இருந்தாங்க. இன்னும் லேடிஸ் எல்லாம் இன்னொரு அறையில் இருந்தாங்க, என் மனைவி, என்னுடைய மகள் எல்லாம். அப்போ நாங்கள் உள்ளே போன உடனே அந்த பெட்ஷீட்லாம் தர்றதற்கு, பெட்ஷீட்னா கம்பளி கருப்பாக இருக்கும், தர்றதற்கு உமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பொறுப்பு. என்ன பேரு சொல்லுங்க எல்லாரும்? உமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பொறுப்பு. அவரு நான் உள்ள போன உடனே, நீ தமிழான்னாரு. ஆமா நான் தமிழ் அப்படின்னு, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு அந்த கை கொடுத்துக்கிட்டாரு. கை கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, நானும் ஒரு லாரி டிரைவர் தான், தமிழ்நாட்டில் மதுரை வரைக்கும் வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் மதுரை வரைக்கும். அவர் மதுரைக்கு வந்ததுதான் எனக்கு புண்ணியம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் சொன்னாரு, இந்த கைதிகளுக்கெல்லாம் கம்பளி கொடுக்கறது ஏன் பொறுப்பு தான். இந்த ஜெயிலில் வந்து 2 கம்பளி, ஒரு கம்பளி 2 பேருக்கு, 2 பேருக்கு சேர்த்து ஒரு கம்பளி தருவோம். ஆனா நீ எனக்கு ஃப்ரெண்டு, ஏன்னா நீ தமிழ்நாடா, நானும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், அதனால நீ எனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு ஒரு கம்பளி தந்துடுறேன், உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு கம்பளி தந்துடுறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயுமே கர்த்தர் நல்லவராக தான் இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா நினைச்ச முடியாது, உண்மையிலேயே சமாளிக்க முடியாது. உண்மையிலேயே கீழே படுக்க முடியாது, தரக்குளிரும். அப்புறம் ஒரு கம்பளியில 2 பேர் நினைச்ச முடியும், படுக்கிறதற்கா போர்த்தி கொள்ளுகிறதற்காங்கிற போராட்டம் வந்துடும். ஆனா ஒரு கம்பளி ஒருத்தருக்குன்னா ஒரு சைடை விரிச்சு படுத்துக்கிட்டு ஒரு சைடை வச்சு என்ன செஞ்சிடலாம், மூடிடலாம். அந்த மாதிரி பெருசா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, ஒரு கம்பளி எங்களுக்கு தந்தார், அவருக்கு ஒன்று தந்தார். இப்ப இதுவே தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை என்று உணர்ந்தோம். அங்க உட்கார்ந்தா காலையில எந்திரிச்சாதுன்னா எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு தப்பும் செய்யல, என்னை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. நான் ஒரு தப்பும் செய்யல, என்னை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. இந்த மாதிரி அங்க இருக்கிற கைதிகளுடைய புலம்புகிற சத்தத்தை தான் கேட்க முடியும். புலம்புகிற சத்தத்தை, ஏன்னா நிறைய குற்றவாளிகள் தான் அங்க வருவாங்க, பெரும்பாலும் குற்றவாளிகள் வருவாங்க. நாங்க அங்க போய் எந்த குற்றமும் செய்யலை, இயேசு கிறிஸ்து நல்லவர்னு சொன்னோம், எங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்போ ஜெயில இருந்து சத்தம், என்ன சத்தம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, பாடல் சத்தம் வெளிப்படுகிறதற்கு வாய்ப்பே இல்லை, தேவனை துதிக்கிற சத்தம் வெளிப்படுகிறதற்கு வாய்ப்பே இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம் வெளிப்படுகிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் சிறையில கொண்டு போய் அடைக்கப்பட்டிருந்த அந்த நாளில் நடு ராத்திரியிலே தேவனை துதித்தார்கள். ஆச்சரியமான ஒரு காரியம். நடு ராத்திரியிலே அவர்கள் என்ன செய்தார்கள், தேவனை துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள்னாலே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னாலே நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலையே என்ன, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலுமே அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். தேவன் அதற்காக தான் இந்த உலகத்தில் இருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கவனிங்க, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வந்து அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே ஆண்டவமாறேன்னு கேட்கிறான். ஆண்டவமாறே, அவன் பார்வைக்கு பவுலும் சீலாவும் எப்படி தெரிஞ்சிருக்காங்க,
அவன் பார்வையில எப்படி தெரிஞ்சிருக்காங்க? ஆண்டவமாரே நீ சொல்றான் பாருங்க. அதற்கு முன்னால ஒருவேளை இந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது பவுலும் சீலாவையும் அந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்திருப்பான். பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பான்? கைதியா பார்த்திருப்பான், குற்றவாளியா பார்த்திருப்பான். எப்படி பார்த்திருப்பான்? ஆமா, நானும் தான் அந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது அங்க இருந்த ஜெயிலர் சட்டையை கலட்டுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரியல, தமிழ் தானே தெரியும், ஹிந்தி தெரியாது. சட்டையை கலட்டுன்னா நான் திருத்தணி முடிச்சிருக்கேன், ஓங்கி ஒன்று விட்டான் செவிட்டுல டம்முனி. அப்போ எனக்கு புரியல. அப்போ அந்த கைதியாக அந்த பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது அந்த ஜெயிலர் மற்ற கைதிகளை பார்க்கிறது போலவே பவுலையும் சீலாவையும் பார்த்திருப்பான். ஆனா நடுராத்திரியில காரியம் வேற மாறிற்று. அல்லேலூயா. நடுராத்திரியிலே காரியம் வேறாய் மாறிற்று. எப்படி மாறிற்று? இவர்கள் தேவனை துதித்து பாடின அந்த பாடலின் சத்தம் பரலோகத்தை அசைத்த போது, தேவனுடைய சன்னிதானத்திற்கு அந்த சத்தம் போய் சேர்ந்த போது, ஆண்டவர் தம்முடைய மகிமையின் வல்லமையை அனுப்புகிறார். சிறைச்சாலை அதிருகிறது, பூமி அதிருகிறது. சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த பவுல் சீலாவுடைய கட்டுகள் கலந்து போகிறது. அங்கிருந்த எல்லா ஜனத்தினுடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இப்போ அந்த சூழ்நிலையே மாறிற்று. அந்த சூழ்நிலை என்ன ஆயிற்று? மாறிற்று. இதை விட ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிறைச்சாலை திறந்திருந்தாலும், அந்த கதவுகள் திறந்திருந்தாலும், கட்டுகள் எல்லாம் கலந்து போனாலும் இவர்கள் வெளியே போகல. இவங்க என்ன செய்யல? நினைச்சிருந்தா புறப்பட்டு வெளியே போயிருந்திருக்கலாம், ஓடியே போயிருந்திருக்கலாம், தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காக என்ன செய்திருக்கலாம், புறப்பட்டு வெளியே போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி வெளியே போயிருந்தார்களே ஆனால் சிறைச்சாலைக்காரனை அரசாங்கம் என்ன செய்யும்? தண்டிக்கும். அதனாலதான் அவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். சிறைச்சாலைக்காரன் தன்னை அழித்துக் கொள்ள அவன் எத்தனைத்த போது பவுல் சொன்னாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் இங்கேதான். இப்பதான் இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி தெரியுது? ஆண்டவமாரே நீ சொல்றான் பாருங்க. அதுல 30வது வசனம் பாருங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். முதல்ல அவனுடைய பார்வை வேறு. இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவன் பார்த்த அந்த பார்வை வேறு. ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிற பாருங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையை மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நான் மீட்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு அந்த சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்துல சீலாவினிடத்துல பேசுகிற போது அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பவுல் மூலமாய் சீலா மூலமாய் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு சொல்லுகிறார்? கவனித்து பாருங்க. அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்ப விசுவாசிக்க வேண்டிய ஒரு அவசியத்தை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய ஆத்துமா பாவத்தினுடைய வஞ்சனையில் இருந்து மீட்கப்பட வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய ஆத்துமா பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல மனிதனாய் அவர் ஏன் வெளிப்பட்டார்? அவர் தேவனுடைய சாயலாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் சாயலாகிய மனித சாயலில் அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னா, மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். மனிதன் பாவத்தோடு கூட வாழ்ந்து
பாவத்தோடு கூட அவன் மரித்து பாவத்தின் நிமித்தமாய் பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாம் மரணமாகிய நரகத்திற்குள்ள போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் இந்த உலகத்தின் ஆக்கணையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவானவர் இந்த உலகத்துல அவர் நம்மை தேடி வந்தார். ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடி இருக்கிறாங்க. என்னை தேடி இயேசு வந்தார், ஹல்லேலூயா, என் வாழ்வை மாற்றிவிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்திற்குள்ள வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதன் பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மரித்து அவன் பாவத்தினுடைய சம்பளமாகிய நரகத்திற்குள்ள போய்விடக் கூடாது, அந்த மனிதன் ரட்சிக்கப்படணும். எந்த மனுஷனா இருந்தாலும் சரி. ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை பார்த்தோம்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம் என்று வசனம் சொல்லுது. பாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய மகிமை அவனை விட்டு தூரமாய் இருக்கிறது. பாவம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது தேவனுடைய மகிமை அவனை விட்டு தூரமாய் இருக்கிறது. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் தேவனுடைய சமாதானத்தை இழந்தவனாய் இருக்கிறான். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற போது அவன் தேவனோடு உறவாட முடியாதவனாய் இருக்கிறான். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் அந்த பாவ கயிறுகளால் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். பாவம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற போது பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திற்குள் பிரவேசிக்க கூடிய ஒரு மனுஷனாக அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப பாவத்திலிருந்து மனிதன் மீட்கப்படணும், அதுதான் ரட்சிப்பு. அதைத்தான் இந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பாவம் 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 நீ ஏராளமான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. 4 சுவருக்குள்ளேயும் மனுஷன் பாவம் செய்யறான், நடு தெருவிலையும் மனுஷன் பாவம் செய்யறான், வாகனத்திற்குள்ளேயும் மனுஷன் பாவம் செய்கிறான், சிந்தனையில் பாவம் செய்கிறான், கைகளால் பாவம் செய்கிறான், கண்களால் பாவம் செய்கிறான், நாவு கேட்கவே வேண்டாம், நாவினால் அவன் செய்கிற பாவங்கள். இப்படி பாவத்தினுடைய தன்மைகளை பற்றி வேதத்தில் ஏராளமாய் நம்ம பார்க்கிறோம். ஆனா பாவம் என்கின்ற ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கு எதை சம்பளமாய் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, மரணத்தை சம்பளமாய் கொடுக்குது. எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம். சத்தமா தான் சொல்லுங்களேன், பயப்படாம சொல்லுங்க. அதுல இருந்துலாம் நம்மை மீட்கதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாவம், அந்த பாவம் மனுஷனுக்கு எதை சம்பளமாய் கொடுக்கிறது? அந்த இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிற அக்னியும் கந்தகமும் எரிகிற அந்த நரகத்தை மனுஷனுக்கு சம்பளமாய் தருகிறது பாவம். நான் சொல்றேன், நான் என் கையினால் ஒரு மனுஷனை கொலை செய்வனே ஆனால் அது பாவம், that is sin. இந்த நான் செய்த இந்த பாவம் என்னை எங்க கொண்டு போகிறது? நரகத்திற்கு கொண்டு போகிறது. இதோ நான் செய்த பாவத்தினுடைய பிரதிபலனாகிய நரகம் எனக்கு என்ன செய்து ஆயத்தமா இருக்கு. அந்த நரகத்திற்கு நான் தப்பணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அவரை நான் நம்பணும், அவரை நான் ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய பாவத்தை சிலுவையில் அவர் சுமந்து தீர்க்கிறதற்காக வெளிப்பட்டார் என்பதை நான் முழு நிச்சயமாய் நம்பணும். அதை என்னுடைய இருதயத்திற்குள்ளே நான் ஏற்றுக்கொள்ளணும். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிற போது நான் ரட்சிக்கப்படுகிற தெய்வ பிள்ளையாய் நான் மாறுகிறேன், நீதிமானாய் நான் மாறுகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு சிலுவையில் அவர் தொங்கின போது உலக மனுஷர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். பாவ நிவாரணத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆனவர் அவர் தம்முடைய சொந்த சரீரத்தில் நம்முடைய பாவங்களை
சிலுவையின் மேல் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு பாவம் செய்த பாவி ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணம் ஏற்படுத்தப்பட்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் 30 வயது நிரம்பினவராக யோவானாலே அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று வருகிற அந்த நாளில் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன ஒரு மகிமையான வார்த்தை, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தேவாட்டுக்குட்டி, என்னுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவால் சுமந்து தீர்க்கப்பட்டது. நான் செய்த எல்லா பாவத்தையும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை பண்ணி நான் ஜெபம் பண்ணும் போது, அவரை விசுவாசித்த நான் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று நான் செய்த பாவத்தினுடைய காரியங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே நான் சொல்லி பாவ அறிக்கையை செய்து என்னை மன்னியும் ஆண்டவரே நீ சொல்லி அவரை பார்த்து நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை மன்னிப்பார். வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவம் மனுஷனை நரகத்திற்கு கொண்டு செல்லுது. பாவ அறிக்கை ஜெபம். கவனிங்க எல்லாரும், தயவாய் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, தயவாய் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. பாவம் மனுஷனை நரகத்திற்கு கொண்டு போகிறது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற அந்த ஜெபம் பாவத்தினுடைய தண்டனையில் இருந்து நம்ம என்ன செய்கிறது? தப்புவிக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு நான் கூவோன்னு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? கூவிட்டு இருக்கேன். மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை தேவ பிள்ளைகளாக்கி நம்மை நீதிமான்களாக்கி நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். இந்த உலகத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, அவரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவரே மெய்யான தேவன், அவரே சத்தியமுள்ளவர். சத்தமா சொல்லுங்க, அவரே சத்தியமுள்ளவர், அவர்தான் மெய்யான தேவன். மாம்சத்தில் இந்த உலகத்துல அவர் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் அவரை விசுவாசித்து நாம் எல்லாரும் அவரை சார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவத்தை அறிக்கை செய்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தான். பாருங்க, இந்த உலகத்துல ஆதாம் என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏற்படுத்தினார், படைத்தார், சிருஷ்டித்தார். முதல் மனுஷனே அவன் தான். பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, ஆதாம். ஆதாம் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் பூமியின் மண்ணினால் சிருஷ்டித்து அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை வைத்து மனுஷனாய் அவனை அந்த ஏழை தோட்டத்தில் வைத்தார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து தான் ஒரு மனுஷியை அவர் உண்டாக்கி அவனுக்கு கொடுத்து, அதுதான் ஆதி குடும்பமே. அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை என்கின்ற காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தால் சாகவே சாவாய்னு சொல்லிட்டார். சாகவே சாவாய். பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்றேன். பாவம் அப்படின்னா என்ன நீங்க நினைப்பீங்க, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன். சில ஆட்கள்கிட்ட பேசி பாருங்க, ஒரு பாவமும் நான் செய்யலையா அப்படிமா. அப்படி சொன்னாலே தவறு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சில வீடுகள்ல ஜெபிக்கிறதுக்கு அழைச்சாங்கன்னா போய் ஜெபம் பண்றதற்கு எதற்காய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை ஒரு பாவமும் செய்யல, என் பிள்ளை ஒரு பாவம் செய்யல, பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் போனா சிலவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை ஒரு பாவம் செய்யல, அந்த பாவி மனுஷன் போட்டு என் பிள்ளை இணைச்சிறாரு, அடியோன்னு அடிச்சு முடியெல்லாம் பிச்சு எடுத்து, முடியெல்லாம் பாவம் அவருக்கு முடிய பிக்கிறதுக்கு ஆசை போல முடியெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, பிச்சுட்டாரு. ஒரு நாள் ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண போனா அவங்க சொல்றாங்க, அடிச்சு உடம்பெல்லாம் என்ன செய்யுது, ஆமா வலிக்கு. இந்த மாதிரி குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு ஏராளம் ஏராளம்.
நான் குடும்ப பிரச்சனையை பேச வரல, அதுல இருந்து நிவாரணத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற வழியை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு பாவம் அங்க என்ன செய்யுது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பாவம் அங்க என்ன செய்யுது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. கவனிங்க, ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து என்ன செய்யுது வந்து கொண்டே இருக்கிற குடும்பத்தை தொடர்ந்து என்ன வருது பாவம் வந்துகிட்டே இருக்கு. அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, ஆதியில ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து வந்தது. இப்ப இல்ல, நேற்றைக்கு முந்தா நாளோ போன வருஷமோ உங்க தாத்தா பாட்டி உங்க முப்பாட்டை உங்க பாட்டை பூட்டை ஓட்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம உறவுக்குள்ள இருந்து எல்லாம் வரல. பாவம் எங்கிருந்து வந்துட்டு, ஆதி மனிதன் ஆதி மனுஷி ஆதாம் ஏவாள் அவங்களுக்குள்ள இருந்து அந்த பாவம் வந்துட்டு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறாரு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்ன அப்படின்னா, இயேசுவை தேடாத, இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன் பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பெறாதிருக்கிற மனிதன் எல்லாமே ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். பாருங்க, சில நேரங்கள்ல நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க அம்மா சிரிச்ச மாதிரியே சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கோவப்பட்டாலுமே உங்க ஐயா கோவப்பட்ட மாதிரியே கோவப்படாத, என்ன அதெல்லாம் உங்க ஐயாட்ட வச்சுக்க, யாட்ட வைக்காத அப்படின்னு அம்மா அம்மா சொல்லுவாங்க. யார்ட்ட? பிள்ளைகள்ட்ட சொல்லுவீங்களா இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அது ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதி தாய் தகப்பனிடத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்கு. அந்த பாவ சுபாவம் என்ன செய்யுது, அந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்யுது மனுஷனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அது எப்போ அது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இந்த சிறைச்சாலைக்காரன் அங்கே பவுலை பார்த்து சீலாவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? சிறைச்சாலைக்காரனை நம்ம நினைச்சா ஒரு கை தட்டி அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். கை தட்டுங்களா? என்னைக்கோ வாழ்ந்த ஒரு மனுஷன் தான், ஆனா இன்னைக்கு நான் அதை பத்தி பேசுறேன். ஹல்லேலூயா. அவன் கேட்கிற, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அவனுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். சொல்லுங்க. நான் இப்போ பசி எடுத்த உடனே நீங்க என்ன செய்றீங்க? 2 இட்லியாவது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? மத்தியானம் பசி எடுத்தாச்சுன்னா ஒரு மீன் குழம்பாவது சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு சாம்பார் சாப்பிட்டாவது என்ன செய்யணும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? யாருக்காவது அந்த நினைப்பு வந்திருக்கா? நினைப்பு வந்திருக்கா? கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நல்ல பசி. ஏன்னா உபவாச ஜெபம் காலையிலே ஆரம்பிச்சிருவோமா, 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிப்போம். இப்ப காலையிலே வீட்டுல இருந்து போகும்போது டீயும் தண்ணியும் தான் என்ன குடிச்சிட்டு போறோம். அப்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே 1 மணி ஆயிருது. மீட்டிங் முடிஞ்ச உடனே பேசி 3 மணி நேரம் நின்று பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணி ஜெப குறிப்பு நடத்தி பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே வயிறு என்ன செஞ்சிடும், ஏதாவது தாரியா தரலையான்னு கேட்கும். ஏதாவது தாரியா தரலியா அப்படின்னு கேட்கும். பசி எடுத்துரும். அப்ப நான் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே பசி எடுத்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், சிறுவைகுண்டத்துல ஒரு கடை இருக்கு, மீன் குழம்பு சாப்பாடு சூப்பரா இருக்கும், போய் ஒரு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து என்ன செஞ்சிடலாம், திருநெல்வேலி போயிடலாம். இந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அதான் அல்லேலூயா. அப்ப பசி எடுக்க போது நமக்கு ஆகாரம் தேவை அப்படிங்கறத நம்ம உணர்ந்து வீட்டுல இருந்தா வீட்டுல மனைவியை பார்த்து, ஏமா கொஞ்சம் சாப்பாடு தந்துரு, சிலவங்க கொஞ்சம் சாப்பாடு போடு, சிலவங்க கொஞ்சம் சாப்பாடு போடு, சிலவங்க ஏமா கொஞ்சம் சாப்பாடு போடு, பேரை சொல்லி கொஞ்சம் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, அது நமக்கு அவசியம். காரணம் என்ன? அது நமக்கு. அதே போலதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். கவனிங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த சிறைச்சாலை காரணம் நான் நினைக்கும் போது உண்மையிலே ஆச்சரியப்படுறேன். ஏன்னா அது யாரு, அவன் யாரு பிள்ளைன்னு தெரியல, அவன் பேர் என்னன்னு தெரியல, சரியா, அவன் எந்த ஊர்ல உள்ளவன்னு தெரியல. ஆனா அந்த பிலிப்பி பட்டணத்துல பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறையினுடைய பொறுப்பாளியாக சிறைச்சாலைக்காரனாய் இருக்கிறான். அவனுடைய வம்ச வரலாறுலாம் தெரியல. ஆனா இந்த சம்பவம் நடந்த போது அவன் ஆத்துமாவில என்ன உணர்கிறான் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கறத உணர்ந்தான். பாருங்க, உணர்ந்தது மாத்திரம் அல்ல, அவன் ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கிற, ஆண்டவமாரே
ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்தா நான் ரட்சிக்கப்படலாம்? அல்ல கவனிங்க. பசி எடுத்தாச்சுன்னா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா அது அடங்கிடும். காலையிலன்னா 2 இட்லி சாப்பிட்டா அது அடங்கிடும். ஆனா அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள சம்பவிக்கலன்னா நம்ம அடுத்து எங்கதான் எதைத்தான் மீட் பண்ணணும்? நரகத்தை தான் மீட் பண்ணணும். அதுக்குள்ளதான் போகணும். நித்திய காலமாக நரகத்துல கிடந்துதான் என்ன செய்யணும்? வேதனைப்படணும். ஆனா ஒரு மனிதன் பூமியில வாழும் போது தனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டுங்கிறத அவன் உணர்ந்து, நான் செய்த பாவத்தினுடைய பிரதிபலனாகிய பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற நரகத்திற்குள் போகாதபடிக்கு தேவன் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்தியத்திற்குள்ள பிரவேசிக்கிறதற்கு இந்த பூமியில நான் வாழும் போது நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற அவசியத்தை உணர்கிறான் பாருங்க. அந்த அவசியத்தை உணர்கிறான் பாருங்க. அதுதான் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். நான் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று ஒரு மனிதன் உணர்ந்து, நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவ கரை நீக்கப்பட்டு நான் நீதிமானாய் மாறி நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை உணர்ந்து நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்யணும்னு கேட்கிறான் பாருங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய பொன்னான நேரம். சிலர் சொல்லுவாங்க கோல்டன் டைம் அப்படிமா. என்ன டைம்? ஆமா, அதாவது அந்த தங்க மாதிரி விலையேறப்பட்ட நேரம். நல்ல நேரம் கிட்ட நேரம் வேற, அதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு மனிதன் அந்த ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை அவன் புரிந்து கொண்டு அவன் அதற்குள் பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுகிறான் பாருங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில செய்கிற மிக 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 முக்கியமான விலையேறப்பட்டதான ஒரு காரியம். ஏன்னா இந்த பூமியில வாழும் போது இந்த அனுபவத்திற்குள்ள நம்ம வரலன்னா பரலோகத்திற்குள்ள போயிட முடியாது. பரலோகத்திற்கு நினைச்ச முடியாது, போயிட முடியாது. அதனாலதான் இவன் கேட்கிறான், ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா ஆதாமுக்குள்ளாக இவனும் ஒரு பாவியா இருக்கிறான். ரோமர் 3:23 படி ஆதாமுக்குள்ளாக இந்த 100க்கு அதிபதி இந்த சிறைச்சாலைக்காரன் நிறையவரை பற்றி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அவசியத்தை அவன் உணர்ந்து அவன் ஊழியக்காரனாகிய பவுலையும் சீலாவை பார்த்து ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்யணும் கேட்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ மாத்திரமல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்லா நெடுநாட்களா இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது போல என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு வீட்டுல ஒரு மதுபானத்திற்கு அடிமைப்பட்ட மனுஷனா இருப்பானே, ஆனால் அவன் மூலமாய் அந்த வீட்டுல பயங்கரமான தொல்லை. ஒரு மனிதன் ஒரு வீட்டுல அந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு இந்த மாதிரி கெட்ட பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறதின் மூலம் அந்த வீட்டுல எவ்வளவோ நஷ்டங்கள். நீங்க வேணா யோசித்து பாருங்க, நீங்க வேணா ஆராய்ந்து பாருங்க. ஒரு கெட்ட பழக்கத்திற்கு ஒரு மனிதன் அடிமைப்பட்டு இருக்கிறதின் மூலம் ஒருவேளை அவனை பெற்றோருக்கு தலை குனிவு, மனைவி பிள்ளைகளுக்கு தலை குனிவு. எனக்கு தெரிய ஒரு சகோதரர் உண்டு, ஒரு நல்ல நண்பர், எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஆனா அவர் அந்த மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார். எதற்கு அடிமைப்பட்டிருந்தாரு? மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 30 வருஷத்திற்கு மேல 30 வருஷத்திற்கு மேல அவர் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு இருந்ததினால அந்த வீட்டுல அந்த பிள்ளைகளுக்கு அந்த சகோதரிக்கு அவ்வளவு தலை குனிவு. ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இவர் அங்க அப்படியே போதையில நின்னாரு அப்படின்னு சொன்னா அந்த சகோதரிக்கு தலை குனிவு, அந்த பிள்ளைகளுக்கு தலை குனிவு. இவ்வளவு பெரிய கஷ்டங்கள், பெரிய கஷ்டங்கள். அப்ப இந்த கஷ்டத்தை பல ஆண்டுகள் அனுபவித்தாயிற்று. அப்போ சில நேரங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்த உடனே சமீபத்தில் ஒரு நாள், ஒரு 4 மாசத்திற்கு முன்னால என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே செவ்வாய்க்கிழமை தூரம் நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணுவோம், எப்படியா எங்க அப்பா மனம் திரும்பிடணும். என்ன சொன்னாங்க? எங்க அப்பா என்ன செஞ்சிடணும்?
மனம் திரும்பிடணும். அவங்களை ஆட்டி படைத்திருக்கிற அந்த மதுபான வெறி என்ன செஞ்சிடணும், அடங்கிடணும். அந்த ஆத்மா என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். பேரு பாத்தீங்கன்னா சூப்பர் பேரு. பேர் என்ன பேரு? சூப்பர் பேரு. பைபிள் பேரு தான், நான் சொல்ல விரும்பல. அழகான பேரு. அப்போ அவ்வளவு வேதனைக்கு மத்தியில அந்த பிள்ளைகள் என்கிட்ட பேசணுன்னே நான் சொன்னேன், தைரியமா செஞ்சிருவோம். ஆண்டுடைய சமூகத்துல உங்க அப்பாவுக்காக நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டுல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா வாரம் வாரம் போய் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அங்க கூடி வருகிறவங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆனா ஒரு சிரமம் அதுல இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்திற்கு மேல நடத்தும்படி தேவன் உதவி செய்தார். பாருங்க, கடந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8 மாசம் அந்த வீட்டுல தொடர்ச்சியாய் செவ்வாய்க்கிழமை ஜெபம். எதற்காக அப்படின்னா அந்த சகோதரர் மதுபான அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சிடணும், மீட்கப்படணும். கர்த்தர் அவரை என்ன செய்யணும், ரட்சிக்கணும். இதற்காக தான் ஜெபம். முதல் வாரம் ஜெபம் நடக்கும் போது அந்த அன்னை உட்கார்ந்து இருந்தாங்க ஜெபத்துல. 2வது வாரம் எஸ்கேப். என்ன கேப்பு? ஆளை காணும். முதல் வாரம் இருந்த 2வது வாரம் ஆளை காணும். ஜெபமே யாருக்காக தான் நடக்கு, அந்த அன்னை ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக. ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட மாதிரி அவங்களுக்காக தான் ஜெபம். முதல் வாரம் இருந்தா 2வது வாரம் ஆளை காணும். 3வது வாரம் இருந்தாங்க. இப்படி அப்படியுமா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 2வது மாதத்துக்குள்ள அந்த ஜெபம் போகும்போது தேவன் அவரை மீட்டு விட்டார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மாசத்துல 4 செவ்வாய்க்கிழமை வருமா, சில மாசம் 5 செவ்வாய்க்கிழமை வரும். 2வது மாதத்திலேயே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தேவன் அவரை அந்த மதுபானம் என்கின்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை அந்த கிராமத்தில் இருக்கிற ஆலயத்துல நான் பிரசங்கம் பண்ண போனா அந்த அண்ணன் நம்பர் 1 முதல் ஆளு. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு இந்த வீட்டுல, யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். கோயம்புத்தூர்ல உங்க இளைய மகள் வீட்டுக்கு இடையில ஒரு நாள் போயிருந்தேன். அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, அண்ணே 32 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாங்க கொண்டாடி இருக்கோம். காரணம் என்னன்னா 32 வருஷமா அந்த அண்ணன் நிமித்தம் அவங்களுடைய சரீரத்துல அவங்களுடைய ஆத்மாவில இருந்த அந்த மதுபான அடிமைத்தனத்தின் நிமித்தம் என்ன செய்ய முடியல, வீட்டுல பண்டிகை கூட கொண்டாட முடியல. சில ஆட்களுக்கு பண்டிகையில தான் வீரமே வரும். அன்னைக்குதான் சாப்பாடு தட்டுலாம் என்ன செய்யும், இதெல்லாம் சகஜம். எங்க மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவங்க வீட்டுல எனக்கு நிறைய குடும்பம் தெரியும். ஆனா கர்த்தர் அந்த சகோதரரை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் அந்த சகோதரரை அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க முடியும். அதனாலதான் அவர் வந்தார் இந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இந்த உலகத்துல மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்னா, உனக்கு ஒரு ரட்சிப்பை தரணுங்கிறதற்காக, உனக்கு ஒரு மீட்பை தரணுங்கிறதற்காக, உன்னை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கணுங்கிறதற்காக ஒரு மீட்பராக, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். இந்த உலகத்துல ஒரு மனிதன் வந்து அவனுக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், ஒருவேளை இந்த உலகத்தையே அவன் தனக்கு சொந்தமாக்கி கொண்டாலும், அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல ரட்சிப்பை பெறலன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள, பரலோகத்திற்குள்ள அவன் பிரவேசித்து விட முடியாது. நித்தியத்திற்குள்ள பிரவேசித்து விட முடியாது. சமாதானத்திற்குள்ள பிரவேசித்து விட முடியாது. அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு என்பதை நம்பி விசுவாசித்து, எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு என்பதை விசுவாசித்து, தன்னுடைய நிலைமையை அறிந்து, நான் என்னென்ன பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்டவரிடத்துல தன் பாவங்களை அறிக்கை பண்ணியாச்சுன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ரட்சிப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நம்ம யோசித்து பார்க்கணும், என்ன பாவத்தை நம்ம செய்திருக்கிறோம், என்ன கவனிக்கிறீங்களா? என்ன பாவத்தை நான்
செய்திருக்கிறேன். நான் என்ன யோசித்து பார்க்கணும். ஒரு நாள் ஆண்டவருடைய பிரதான கிருபையினால 1994 வருஷத்துல சிவகாசியில ஸ்ரீதர் நர்சிங் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பத்திரியில அந்த அறையில படுத்திருக்கும் போது பாவத்தை ஆண்டுவிட்டு அறிக்கை ஜெபம் பண்ணேன். ஏன் அப்படின்னா 94 வருஷத்துல நான் லாரியில டிரைவரா இருக்கும்போது நான் ஓட்டிட்டு போன லாரி TMI 7974 அப்படிங்கிற லாரி, லைலாண்ட் லாரி, அது போய் டயர் வெடித்து புளிய மரத்துல மோதிட்டு, புளிய மரம் சாய்ந்தது, லாரி நொறுங்கினது. லாரி மாத்திரம் நொறுங்கல, என் கையை நொறுங்கிட்டு. இந்த இடது கையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடது கை நொறுங்கி போச்சு. சுண்டு விரல் தவிர மற்ற விரல்கள்ல உணர்வு இல்லாம போயிட்டு, இதுல எலும்பு ஒரு 1.25 இன்ச்சு அளவு நொறுங்கி போய் வெளியே வந்துட்டு. அப்ப கை கீழே தொங்குது, ரத்தம் 5 அடி தூரத்துக்கு போகுது. என் கை உடஞ்சி நொறுங்கி ரத்தம் போகிறத பார்த்து என் லாரியில என் கூட இருந்த கிளீனர் மயங்கி பொத்துனி கீழே விழுந்துட்டான். தம்பி மயங்கி, என்னாச்சு உங்களுக்கு மயக்கம் வரலையே, பார்த்தா தானே வரும்னு சொல்றீங்களோ. அப்ப 94 வருஷத்துக்கு போகணும். அப்ப பொத்துனி அவன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் அந்த இடத்துல 4-5 பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு மாருதி வேன் ஒன்று சிவப்பு கலர்ல வந்துச்சு. நான் அதுல இருந்த 4 பேரை பார்த்து, சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கு என்ன உதவினாலும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியிலேயே என்னையும் கிளீனரையும் தூக்கி போட்டுட்டு நேரே பக்கத்துல பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அது இப்ப பெரிய சிட்டி ஆயிட்டு, அப்போ சின்ன ஊரா தான் இருந்துச்சு. 94 நடந்த சம்பவம். அங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். அந்த சின்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் எங்களை சேர்த்தார்கள். போனா அங்க போன உடனே டாக்டர்கள் கையெல்லாம் பார்த்துட்டு, ரத்தம்லாம் நிறைய வெளியே போயிட்டா, நாக்கெல்லாம் விளையாயிட்டு, பேச கூட என்னால முடியல. அவங்க சொன்னாங்க, 3 பாட்டில் ரத்தம் ஏத்தினாதான் நீ பிழைப்பான்னாங்க. 3 பாட்டில் ரத்தம் ஏத்தினாதான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி 3 பாட்டில் ரத்தம் உடனே போனவனே ரத்தம் ஏத்தினாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த விபத்து, ஹைவேலாம் நிறைய விபத்து நடக்கும். அந்த விபத்து நடக்கிற இடத்துல, விபத்துல பாதிக்கப்பட்டவங்க சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறிட்டே இருக்கும். அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணணும். அவங்களுக்கு ரத்தம் வெளியேறதுனால ரத்தத்தை என்ன செய்யணும், சரீரத்துல ஏத்தணும். அப்படி இல்லைன்னா ரத்தம் நிறைய வெளியே போயிட்டுனா மனுஷன் செத்து போயிடுவான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு, ரத்தத்துல இருக்கு. ரத்தம் ஏன் மனுஷனுக்கு ஏற்றப்படுதுன்னா, ரத்தத்தின் அளவு குறைஞ்சு போச்சுன்னா மனுஷன் என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க, பயமா இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க, இறந்து போயிடும். ரத்தம் இல்லைன்னா மனுஷன் ஆயிடுவான், இறந்தே போயிடுவான். அப்ப நான் சாகாம இருக்கணும்னா முதல்ல அவனுக்கு என்ன செய்யணும், ரத்தத்தை ஏத்தணும்னு சொல்லி ரத்தத்தை ஏற்றி அங்க இருந்து திருச்சி GHல கொண்டு போட்டாங்க. திருச்சி GHல எமர்ஜென்சி வார்டுல 4 நாள் இருந்தேன். வேலையே என்னன்னா அழுகிறது தான் வேலை. 4 நாளா எனக்கு என்ன வேலை தான், ஏன்னா அவ்வளவு வேதனை இருக்கும். கை உடஞ்சி நொறுங்கி பேண்டேஜ் போட்டு கெட்டி போட்டு, அது பயங்கரமான வேதனை. ஜன்னிலா வந்துடும், கையை நானே பிடிச்சு இழுப்பேன், அந்த மாதிரி ஜன்னில உணருவேன். பயங்கரமான கஷ்டம். சுய உணர்வு வரும்போது அழுதுட்டே இருப்பேன். அவ்வளவு வேதனை. மட்டம் வல்லாக்க படுத்து கிடப்பேன். கை வேதனை தாங்க முடியாது. அழுது அழுது இந்த கண்ணில இருந்து கண்ணீர் வடிஞ்சு வடிஞ்சு தலையணையெல்லாம் நனைஞ்சிடும். அந்த நர்ஸ் வந்து கேட்கும், பால்ராஜ் சுகமா இருக்கீங்களான்ட்டு. நான் படுற வேதனை. ஆனா அவங்க வந்து கேட்க வேண்டிய கடமை அப்படித்தானே கேட்பாங்க. அப்போ வேதனையா இருக்கும், இருதயத்துல வேதனையா இருக்கும். நான் படுற வேதனை என்ன, நீ சுகமா இருக்கியானியா கேட்கானி மனசுல சொல்லவும் முடியாது. சொன்னா வேற ஊசியை போடக்கூடாது, அது வேற பயம். பயத்துல அதையும் சொல்ல முடியாது, அப்படியே புலம்பிட்டே இருக்கு. டாக்டர் வந்து என் கையை பரிசோதனை செய்து பார்க்கும்போது சுண்டு விரல்ல மட்டும்தான் உணர்வு இருந்துச்சு. அதனால அவங்க சொன்னாங்க, அந்த கையை முழங்கைக்கு கீழே கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே கூட கொஞ்சம் அழுதேன். ஏற்கனவே அழுகுதான், ஏன்னா கை இல்லாம இந்த உலகத்துல நினைச்சு முடியாது. ஆமா, நீங்க கூட ஏற்றுள்ள மாட்டீங்க, கையில் தான் ஒழித்துக்கு வந்துட்டான்ட்டு, பொழப்புக்கள் இல்லாம ஒழித்துக்கு வந்துட்டான்னு நினைப்பீங்க. ஆண்டர் அப்படி வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இது இயல்பு தானே, மனுஷனுடைய இயல்பு. அப்போ அழுதுகிட்டே இருக்கு. டாக்டர் கையை கட் பண்ணணும்னு 3 நாளும் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. 3 டாக்டர் பார்த்துட்டு கையை முழங்கி கீழே கட் பண்ணணும்னு சொன்னோடனே அந்த வேதனை தாங்க முடியல. 3ஆவது நாள் ராத்திரி, ஏசப்பா எனக்கு இந்த கையை மட்டும் தந்துருங்க, நான் உங்களுக்கு சாட்சியா வாழ்வேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. இந்த கையை மட்டும் சொல்லுங்க எல்லாரும், இந்த கையை மட்டும் தந்துருங்க, உங்களுக்கு ஊழியம் செய்வேன்னு நான் சொல்லல. ஏன்னா அது வந்து நமக்கு எட்டாத கனி. ஊழியம் செய்வேன்லாம் சொல்லல. ஆண்டவரே இந்த கையை தந்துருங்க, உங்களுக்கு சாட்சியா வாழ்வேன்னு சொல்லி அழுது
ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஆண்டவருடைய கிருபையினால 4வது நாள் காலையிலே ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னாரு, இந்த கையை ஆபரேஷன் பண்ண ஓரளவு சரி செய்யலான்னார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அந்த விபத்து நடந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் விரும்பாத ஒரு சம்பவம் நடந்துட்டு இதை கடந்து போகிறதற்கு பலன் தாருன்னு கேட்டு ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த கையை மட்டும் தந்துருங்க, அதுக்கு பிறகு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொன்னார். அப்புறம் சிவகாசியில வந்து அந்த சிறிதர் நரசிங்கம்ல சேர்த்து அந்த நாள்ல ஆண்டுடைய பெரிதான கிருபையினால 4 மருத்துவர்கள் சேர்ந்து 5 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணாங்க. எனக்கு எலும்பு நொறுங்கி வெளியே வந்ததுனால இடுப்புல இருக்கிற எலும்பை கட் பண்ணி எடுத்து அந்த நொறுங்கின எலும்புல வச்சு ஜாயின் பண்ணிட்டு ஸ்டீல் பிளேட் போட்டு 8 ஸ்க்ரூ போட்டு தொடையிலிருந்து சதையெல்லாம் எடுத்து போட்டு ஆபரேஷன் தான் நல்லா நேர்த்தியா பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு 15 நாள் இந்த அறையில தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த நாட்கள், அந்த 15 நாட்கள் பயங்கரமான வேதனை. என்ன வேதனைன்னா, ஏற்கனவே இந்த ஒரு கை அடிபட்டு உடைந்தது. இப்ப மருத்துவர் இங்கேயும் ஒரு வெட்டு வெட்டிட்டாங்களா, நான் போய் கையை உடைச்சிட்டேன். இவங்க இதை சரி பண்ண இங்கே என்ன செஞ்சாங்க, இடுப்புலையும் ஒரு வெட்டி இங்கிருந்து எலும்பு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க சதையில இங்க வெட்டி சதை எடுத்துட்டாங்க தொடையில. இந்த கை இப்படியே தான் இருக்கணும் 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கால் இப்படியே தான் இருக்கணும் 15 நாள் சொல்லிட்டாங்க. நீங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. 15 நாள் இல்லை, ஒரு 2 மணி நேரம் இருந்து பாருங்க. அதனாலதான் இப்போ ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே ஜெபம் பண்றதுக்கு நான் போயிருவேன். ஹல்லேலூயா. பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான வேதனை. அந்த வேதனைக்கு மத்தியில ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்தார். என்ன உணர்வு தெரியுமா? அந்த விபத்து நடந்த போது லாரியே நொறுங்கிச்சு. இன்ஜின் தனியா, கீர் பாக்ஸ் தனியா போயிட்டு சேஸே 2ஆ கிழிஞ்சு போச்சு. கர்த்தர் கிருபையா என் ஜீவனை காத்தார். என் கூட இந்த கிளீனருடைய ஜீவனை காத்தார். அவனுக்கு கால் உடைஞ்சு போச்சு, எனக்கு கை உடைஞ்சு போச்சு, கை நொறுங்கி போச்சு. அப்பதான் யோசித்தேன், ஆண்டவரே அந்த விபத்து நடந்த போது நான் செத்து போயிருந்திருக்கணும். அவ்வளவு பெரிய கோர விபத்து அது. ஆனா ஜீவனை நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை செத்து போயிருந்தா எங்க போயிருப்பேன்? நரகத்திற்கு போயிருப்பேன். ஏன்னா அது நாள் வரைக்கும் ஒரு நாளும் ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை பண்ணி நான் ஜெபம் பண்ணவே இல்லை. என்னென்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி நான் என்ன செய்யல, ஆண்டவரிடத்துல பாவ அறிக்கை பண்ணி ஒரு நாள் என்ன செய்யல, ஜெபம் பண்ணவே இல்லை. ஏதோ சிறு வயசுல ஆலயத்திற்கு போவோம் வருவமே தவிர தனிப்பட்ட விதத்துல எனக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில கனெக்ஷன் இல்லை, தொடர்பு இல்லை. ஆலயத்துக்கு போவேன், வேலைகளை செய்வேன், வருவேன். பாவரிக்கை பண்ணி ஒரு நாள் நான் என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. அப்ப அந்த உணர்வு எனக்கு வந்தது. அந்த உணர்வு எனக்கு வரும்போதுதான் ஆண்டவரிடத்துல அந்த படுக்கையில கிடந்து பாவங்களை அறிக்கை பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். பாவரிக்கை ஜெபம் நான் ஏறெடுத்தது அந்த ஆஸ்பத்திரி அறையில். பாவங்கள் என்ன, சின்ன சின்ன வயசுல இருந்து செஞ்ச எல்லா பாவத்தையும் நினைச்சு பாவங்களை அறிக்கை பண்ணி நான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அன்றைக்கு என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து நிறைவேற்றிட்டார். ஹல்லேலூயா. அப்ப என் இருதயத்திற்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. இது நாள் வரை நான் அனுபவித்திராத ஒரு பெரிய சந்தோஷத்தை அன்றைக்கு ஆண்டவர் என் இருதயத்துல கொடுத்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். தாவீது ஆண்டவரிடத்துல 51ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே அந்த ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தார். அப்ப அந்த ரட்சிக்கப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ணி நாம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தால் நம் இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் போது நம்ம இருதயத்திற்குள்ள வருகிறது தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்திற்குள்ள வருகிறது தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தரணுங்கிறதற்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்குள்ள அவர் வந்தார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியை போனான். அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது?
அவன் தன்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட போது அவன் பாவங்கள் நீங்க அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற போது அவன் இருதயத்திற்குள்ள வந்தது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அந்த சிறைச்சாலைக்காரன் பவுலை பார்த்து சீலாவை பார்த்து கேட்டான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரட்சிப்பு என்கின்ற விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் பாவம் நீங்கி அவன் ரட்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ராத்திரி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரட்டும். ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து என ரட்சியும் என்று சொல்லும் போது அவருடைய அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறார். அது எப்பேற்பட்ட பாவ அடிமைத்தனமா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பார். முழு உலகத்தையுமே ஜல பிரளயத்தினால் தேவன் அழிக்கிற போது ஒரு குடும்பத்தை ரட்சித்தார். ஹல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போது அங்கு இருந்த லோத்துவினுடைய அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனை மீட்டு ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உலகத்தோடு ஒத்து உலகத்தாரோடு இசைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மை ஆண்டவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்கிற சத்தியத்தை விசுவாசித்து நீங்க செய்து கொண்டிருக்கிற பாவ காரியத்தில் இருந்து நீங்க மீட்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் ஆக்கினைக்குள் ஆனது, உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்கல்ல, மீட்கப்பட்ட தேவ பிள்ளையாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிற தேவ பிள்ளையாய் ஆண்டவனாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த சிறைச்சாலைக்காரன் அன்றைக்கு அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த அருமையான இரவு நேரத்தில் இந்த அருமையான கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவானவர் பாவ கரை படிந்தவன் இருதயத்தை தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர். அதற்காக தான் இந்த உலகத்திற்குள் வந்தார். அதற்காக தான் சிலுவை சுமந்தார். அதற்காக தான் சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி உனக்காக அவர் மரித்தார். உன்னை மீட்கிறதற்காக, உன்னுடைய பாவ கரை படிந்தவன் இருதயத்தை தன்னுடைய மாசற்ற தூய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மரித்தார். அவர் சிந்திய இரத்தம் உனக்காகவே. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சிந்திய இரத்தம் உனக்காகவே. இந்த ராத்திரி உன்னை மறைத்துக் கொள்ளாது. இந்த ராத்திரி நீ செய்த பாவத்தை மறைத்துக் கொள்ளாது. இந்த ராத்திரி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய ஆக்கினை நரகம் என்று வேதம் சொல்லுகிறோம். ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அது நீ பரலோகத்திற்கு போகக்கூடாதபடி உன்னை தடை செய்கிறது. ராத்திரியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் போது
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், இயேசுவே என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாய் மாற்றும் என்று வேண்டிக் கொள்ளும்போது அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் சகோதரனே. அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் சகோதரியே. ராத்திரி எனக்கு ஒரு வெற்றிப்பின் சந்தோஷத்தை அவர் தருவார். ராஜா எவ்வளவு பெரிய மேன்மையோடு கூட இருந்தாலும் அவன் வெற்றிப்பின் சந்தோஷத்தை இழந்த போது, ஐயோ அந்த வெற்றிப்பின் சந்தோஷம் எனக்கு மறுபடியும் வேண்டும் என்று கதறினார். ஏன்னா அந்த வெற்றிப்பின் சந்தோஷம் அவ்வளவு மேன்மையானது, வெற்றிப்பின் சந்தோஷம் அவ்வளவு விளையாடப்பட்டது. வெற்றிப்பின் சந்தோஷத்தை நமக்குள் தர வேண்டும் என்பதற்காகவே அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவித்து, நமக்காக எருசலேம் வீதியில் சிலுவை சுமந்து, நமக்காக வாரினால் அடிக்கப்பட்டு, முள்ளடி சூட்டப்பட்டு, குருதா என்கின்ற வீட்டிலே கோர சிலுவையின் மேலே ஆணிகளால் அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நம்முடைய பரிசுத்தத்திற்காக, பாவ நிவாரணத்திற்காக சிந்தி மறித்தார். நம்மால் அவர் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஜெபிப்போமா அந்த ராத்திரி? ஏதோ ஒரு பாவம் உன்னை தொடர்ந்து வரலாம், ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம் உங்களை தொடர்ந்து வரலாம். அது ஜென்ம சுபாவத்தின்படியான பலவீனமாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து இன்றைக்கு பாவ அறிக்கை ஜெபத்தை எடுக்க போகிறோம். இந்த சத்தத்தை எங்கெல்லாரும் நீங்க கேட்கிறீங்களோ, என் அன்பு சகோதரனுடைய அன்பு சகோதரியே, இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உனக்கு ரட்சகர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு ரட்சகர். அவர் தான் உன் குடும்பத்திற்கு ரட்சகர். அவரால் தான் உன் குடும்பத்திற்கு நிம்மதி, அவரால் தான் உன் குடும்பத்திற்கு வாழ்வு, அவரால் தான் உன் பிள்ளைக்கு நல்ல நிலைமை கிடைக்கும், அவரால் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும், அவரால் தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தால் உனக்கு நன்மை உண்டாகும். எல்லாரும் ஜெபிப்போ, ரெண்டு கரங்களை விரித்து, எல்லாரும் ஜெபிப்போ, ரெண்டு கரங்களை விரித்து, எனக்குள் இருக்கிற பாவெல்லாம் நீங்கட்டும், எனக்குள் இருக்கிற பாவெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படட்டும், நான் பரிசுத்தம் அடையணும், தேவ பிள்ளையாய் மாறணும், நான் நீதிமானாய் மாறணும். என் ஆண்டவராகிய இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் ஆண்டவராகிய இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதிமானாய் மாற்றும், ரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்னை நிரப்பும்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமான எங்கள் அன்பின் கர்த்தாவே, எங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தவர்களை ஆசீர்வதிப்பவரே, நாங்கள் இந்த ராத்திரி நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அடியேனும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய செவிகள் கேட்க பேசின வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உறுதிப்படுத்துவதற்காக, ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவதற்காக, உடைய பரிசுத்தமான சமூகத்தில் உடைய ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சத்தம் எங்கெல்லாம் துணித்திருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கிற உடைய பிள்ளைகள் இன்னைக்கு முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும், நீதிமானாய் மாறட்டும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும், பாவம் நன்மையை தடை செய்யாதபடிக்கு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கத்தக்கதாக பாவம் எல்லாம் நீங்கி போக செய்வீராக. பரிசுத்தமான சமூகத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நினைத்தருளும் ஒரு ஜனத்தை ஆசீர்வதியும், ஒரு மகிமையின் பிரசன்னத்திற்குள் அர்ப்பணிக்கிறேன். நீ பிள்ளைகள் இந்த அருமையான கிராமத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மேலும் கிருபையை விளங்க செய்கிறதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, மன பிரயோஜனமானவன் கடமையை செய்கிறேன். எல்லா துதி கன மகிமை மக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.